ஹலோ ஸ்மார்ட், நான் உங்கள் ஜெயின். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம லடாக் ரயிலில் டே 2 சாமராஜ நகர்லாம் தாண்டி நம்ம வந்து கூர்கை தாண்டி வந்து ஒரு ஒரு பெட்ரோல் பங்க்கில் நைட்டு தங்குறோம். தங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம அங்கேருந்து vlog ஸ்டார்ட் ஆகிற வீடியோ ஃபுட்டேஜ் டெலீட் ஆயிடுச்சு. ஸ்டோரேஜ் ரொம்ப ஃபுல்லானனால நான் வந்து பழைய வீடியோ டெலீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யூடியூப் அப்லோட் பண்ண வீடியோ டெலீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புது வீடியோ சேர்த்து டெலீட் பண்ணிட்டேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, ஓகே, அதை பற்றி நம்ம பேசிடலாம். என்ன நடந்துச்சுன்றதை தெரியப்படுத்திடலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான இந்த ரைடில் வந்து ஒரு மூமெண்ட். என்னென்னா, நம்ம பெட்ரோல் பங்கில் தங்கினோம்ல, அப்போது அங்கே ஒரு பிரதர்கிட்ட பேசுகிறேன். இந்த மாதிரி நான் லடாக் போயிட்டுருக்கேன், இப்போது நான் தூங்கணும் இங்கே அப்படின்றதுக்கு அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, பேனர் கொண்டு வந்து கீழே விரித்து பேனரில் படுத்துக்குங்க அப்படின்னாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, ஒரு போர்வை கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்த போர்வையை பார்த்தீங்க, நைட்டு ரொம்ப குளிரும், மலை ஏரியானால ரொம்ப குளிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹில் ஸ்டேஷனால நான் என்ன பண்ணிட்டேன், அந்த போர்வையை பற்றிட்டு நல்லா தூங்கினேன். அதே மாதிரி செம்ம குளிர்ச்சு. மார்னிங் எழுந்திரிச்சேன். அவரை போயிட்டு வரேன்னு சொல்கிறேன். அவர் என்ன பண்ணிட்டார், உள்ளே ஓடி போய் ஒரு சாக்லேட் கொண்டு வந்து, ஒரு மஞ்ச் அந்த மாதிரி ஒரு சாக்லேட் வந்து கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வச்சார். அதை மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். அது வந்து வீடியோ டெலீட் ஆனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அதை உங்களுக்கு நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இது டிலீட் ஆனாலும் பரவாயில்ல, இதில் நடந்த விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. கரெக்டாக நம்ம வந்து அந்த மங்களூர் கீழே ஹில் ஸ்டேஷன் வந்து ஒரு 70-75 கிலோமீட்டர் வந்துச்சு. கீழே இறங்கணுன்னே என்ன ஆச்சுன்னா, நம்ம பிரேக் பேடு போயிடுச்சு. அதாவது பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மெக்கானிக் ஷெட்டில் காமிச்சோன்னே அவங்க பேடு மாற்றணும், உள்ள பிரேக்கு ஜாம் ஆயிடுச்சு, அது மெக்கானிக் ஷெட் போங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ஃபுட்டேஜ் அதெல்லாம் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ லடாக்குடைய ரைடில் டே 2ல் இந்த வீடியோ எபிசோடாக வரும். ஸோ இதை பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லவ் யூ ஸ்மார்ட், லவ் யூ லாட். என்றும் அன்புடன் உங்கள் ஜெயின். வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ ஸ்மார்ட், நான் உங்கள் ஜெயின். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம அந்த கூர்குலேருந்து கீழே இறங்கும்போது நமக்கு செம்ம டயர்டு, தூக்கம் சொக்குச்சுங்க. கொஞ்ச நேரத்தில் ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்கும். ஒரு பள்ளத்தில் லைட்டாக வண்டி ஸ்கிட் ஆகி அப்படி ஒரு மாதிரி வாபிளிங் ஆயிடுச்சு. பயந்துட்டேன். அப்படியே எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம், நம்மளால் ட்ரை பண்ண முடியல. மணி வந்து எப்படியும் ஒரு 1 மணி இருக்கும், 1-1:30 இருக்கும். ஸோ மங்களூருக்கு நமக்கு வந்து 110 கிலோமீட்டருக்கு ஒரு பெட்ரோல் பங்கில் தூங்கிடலான்னு வந்தாச்சு. இந்த விலாகை எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே உள்ள பிரதருக்கு சொல்லணும். நம்ம கர்நாடகா மக்கள் மேலே ஏன் உயிராக இருக்கோம்னா இதுக்கு தான். நம்ம அவ்வளோ கவனிப்பு எல்லா இடத்துலையும் விரிப்பு கொடுத்து, போர்வை கொடுத்து, ரொம்ப அன்பாக பாசமாக பேசி அந்த மாதிரி தான் அவரை காலையில் காட்டுறேன் நான். ஹலோ ஸ்மார்ட், நான் ஜெயின். எல்லாம் இருக்கு. ஹலோ ஸ்மார்ட், நான் உங்கள் ஜெயின். எல்லாம் எப்படி இருக்கீங்க? குளிர் தாங்குறவங்க ஹில்ஸ்லேருந்து இருக்கு. ஒரு ஹில் ஸ்டேஷனில் தான் இருக்கும். நம்ம ஹில் ஸ்டேஷனே மேலே இல்லை, ஹில்ஸ்லேருந்து இறங்கியிருக்கோம். அதாவது கூர்கில் குளிருது. இந்த பெட்ரோல் பங்கில் தங்கிறதுக்கு நமக்கு அலோவ் பண்ண நம்ம நண்பரை காட்டணும்னு நினச்சேங்க. ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். தூங்கிட்டு இருக்கேன். காலையிலேருந்து எல்லாருமே வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. தெரியுது, அப்படியே லைட்டாக பார்த்து படுத்துட்டு இருந்தேன். காரெல்லாம் நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க வரிசையாக. இன்னொன்று சொன்னோம்னா, இந்த இடத்துல ஒரு நாய் படுத்துருச்சு. வாமப்பா இதோ அவன் தான் படுத்துருந்தான். பாருங்க, மேலே ஃபுல்லாக பனியை பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி எப்படி தேங்கியிருக்கு பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக பனி தான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரேக்
ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் அதை என்ன ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏன்னா அவன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்ல, அதுக்காக தான். எங்கே இருக்க? ரூம் விட்டு இல்லையா? சரி ஓகே. ரூம் விட்டு வெளில போன வச்சுக்கேன், நீ அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தனா ஒரு பீச் ஒன்று வரும். அதாவது திட்டா ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பீச்சு, ரைட் சைடில் லேக்கு. அந்த பீச்சில் போனால் அந்த பீச்சில் உட்காந்துரு. நான் மங்களூர் வந்துட்டேன். மங்களூரில் நமக்கு பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஹில்ஸ், ஆமாம் ஹில்ஸ், ஆமாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அது தக்கே ஆகுது. அந்த அமுத்தனமாக பிரேக் அப்ளை ஆகலை. கேட்டதுக்கு ரொம்ப சூடாகிடுச்சு, கொஞ்சம் ஆற போட்டு ஒரு மெக்கானிக் நாங்கள் போங்க, அது ஏர் அடித்தாங்க நம்ம அதில் டிஸ்கில், அதை அடிச்சு ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் ஹில்ஸில் ஃபுல் அண்ட் பிரேக் அப்ளை பண்ணிட்டு வந்தேன். நான் ஸ்டாப்பாக ஓடிட்டு இருக்கோம்ல, எங்கே இருந்தது ஒரு நாளைக்கு முதல்ல வரதுனால முடிக்கிட்டேன். சரி, நான் அது என்ன மெக்கானிக்கை பார்த்து நான் பின்னாடி வந்துட்டுருக்கேன். இன்னும் 55 கிலோமீட்டர் தான் இருக்குது. 58 கிலோமீட்டர். ஆமாம், உடுப்பிக்கு 57. மங்களூர் வந்துட்டேன்ல. நான் அதை டீ குடிச்சிட்டு நான் பின்னாடி வந்துட்டேன். சரியா? சரி, நான் அதை சரி ஓகே அதை நான் பார்த்து வந்துடுறேன். ஓகே சரி ஓகே வந்துடுறேன். அங்கே போகலாம்ல, பெரிய இஷ்யூ இல்லைண்ணா, நார்மல் ஏர் அப்ளை பண்ணால் கரெக்டாக ஸ்மால் பிரச்சனை தான், பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. நீ ஏர் அப்ளை பண்ணிட்டா கிடையாது. ஓகே, மேலே பிரிட்ஜு கீழே. ஓகே டவுன் கீழ் சைடு லெஃப்ட் சைடு. கீழ் சைடு லெஃப்ட். ஓகே. ஓகே. அது மேலே பிரிட்ஜுக்கு மேலே போகாதீங்க, கீழே டவுன் சைடில் போங்க அப்படின்னாங்க. தேங்க்ஸ். அதான் இப்போ நான் ஸ்டாப்பாக என்ன நம்ம எவ்வளோ பெரிய பைக் வச்சுருந்தாலும் சரி, சூப்பர் பைக்கே வச்சுருந்தாலும் சரி, நம்ம பைக்குக்குன்னு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும். நான் ஸ்டாப்பாக ஓட்டோம்னா இப்படி தான். இப்போ பிரேக் அப்ளை ஆகுதுங்க. ஆமாங்க, லைட்டாக அது என்ன பண்ணணும், கொஞ்சம் சூடு குறைக்கணும், தண்ணி ஊற்றணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஏர் கூட அடிக்க தேவையில்லை, நம்ம தண்ணி ஊற்றணும். ஐயோ, நம்ம பின்னாடி லக்கேஜ் சாயுதே. இங்கே வருங்க, அல்ஹம்துலில்லா ஃபார் எவ்ரிதிங்கு. அந்த அல்ஹம்துலில்லா பாருங்கள், அவெஞ்சர்ஸ் மாதிரி இருக்குது. அவெஞ்சர் ஃபாண்ட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், அல்ஹம்துலில்லான்னு. பரவாயில்ல, டெக்னாலஜியா. சரி ஓகே, இப்போ நான் மெக்கானிக் ஷெட்டு தான் போகணும். ஆனால் மெக்கானிக் ஷெட்டு போகல, ஏன்னா பிரேக்கு ஃபுல்லாக டவுன் ஆகினா கூட லைட்டாக அப்ளை ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி வாங்கி ஊற்றி பார்ப்போம். அப்படி தண்ணி வாங்கி ஊற்றி செட் ஆகலைன்னா உடுப்பியில் போயிட்டு இவனுக்கு வந்து மெக்கானிக் ஷெட்டு கூப்பிட்டு போவோம் தம்பியை. ஆனால் இந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்கக்கூடாது. எவ்வளோ தூரம் போக நம்ம வண்டிக்கு ப்ராப்ளம் தான். ஒரு ஐஸ் வாட்டர் வாங்கி ஊற்றுவோம். எங்கள் டீ கடைங்க. பிரேக்கே அப்ளை பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட்டில் தான் இப்போ அப்ளை பண்ணணும். ஃப்ரண்ட் பிரேக். இந்த லூசுக்கு எப்படியெல்லாம் மேப்பு காட்டுது பாருங்கள். நம்ம நேராக போகணும், சம்மந்தமே இல்லாமல் அந்த மேப்பு ஏன் தான் அந்த கிறுக்கு தேவை பண்ணுதுன்னு இல்லை, கெட்ட வார்த்தை வருதுங்க வாயில். நேற்று மேட்டுக்குள்ளே சுத்த விட்டு அப்புறம் ஒருத்தர்கிட்ட வழி கேட்டாயோ, இதுக்கு மங்களூர் போகிறதுக்கு இந்த காட்டுக்குள்ளே ஏன் போயிட்டுருக்க, இந்த தெருவுக்குள்ளே அப்படின்னு சொல்லி மேப்பு காட்டிச்சா போயா அப்படின்னு சொல்லி அப்படி கட்டி விட்டாங்க. இந்த மாதிரி இந்த மேப்பு நம்மளை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துது, சனியம் பிடிச்ச மேப்பு. இங்கே ஒரு நேரான ரூட்டு கிளியராக இருக்குதுங்க, ஹைவேல கிளியரான ரூட்டு காட்டுது. இங்கிட்டு ஒரு சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு தெருவுக்குள்ளே காட்டுது. ஏன் இந்த உனக்கு வேலை இல்லை? நான் ஒருவேளை அந்த ரூட்டுக்குள்ளே போனேன்னா நீ வந்து அப்படியே ஒரு வழி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். நான் தான் இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். இந்த ரூட்டில் போகிறவனுக்கு எதுக்கு அந்த ரூட்டை காட்டுறேன்? ரைட்டாக ஒரு டைலாக் சொல்லுவானுங்க, டிராஃபிக்காக இருக்குன்னா அந்த ரூட்டு காட்டுது அப்படின்னு. போங்களா டிராஃபிக்கு போயின்னு போங்களா, நீங்களும் உங்கள் டிராஃபிக்குங்களும் வேணாம்.
ஆஹா, மழை பெய்யுது, ஃபோன்லாம் நனையுது. ஃபோன் இருக்குது, கேமரா இருக்குது. ஆஹா, கடற்கரை ஓரனால ஃபுல்லாகவே கடல் தாங்க. இந்த லெஃப்ட் சைடில் கடற்கரை ஓரமாக தான் நம்ம பயணமே ஆரம்பிக்க போகுது. அதனால் வந்து மழை தான் ஃபுல்லாகவே. உள்ள டாப் பாக்ஸில் எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு குழியில் கூட போடுவோம். மலையில் நனைஞ்சிக்கிட்டே ஜாலியாக போகலாம். மங்களூருன்றது ஒரு 5 மொழி பேசக்கூடிய ஒரு பாஷை இருக்குது. அந்த பாஷை சொன்னாங்க, மறந்துட்டேன். போன தடவை நம்ம வந்து மேங்களூர் கோவா போகும்போது அப்படியே பெட்ரோல் பங்கில் சொன்னாங்க அது என்ன பாஷைன்னு. டக்குன்னு ஏதோ ஒரு பாஷை, அது அந்த பாஷை மறந்துருச்சு அது என்னென்னு. தம்பி என்ன பண்ணுறாரு? இப்போ ரெயின் கோட் எடுக்கிறாரா? நானும் வச்சுருக்கேன். 1க்கு 2 ரெயின் கோட் இருக்குது. ஆனால் அது எடுத்து மாட்ட நேரம் இல்லை. டாப் பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். சரி, நம்ம இன்றைக்கி 2 நாளாச்சு குளிச்சு ஒரு குழியில் போடுவோம் மலையில். ஆனால் இந்த ஃபோன்லாம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணணும், அதான் யோசிக்கிறேன். என்னடா பண்ணுறாங்க பார்த்தியா? ஃபோன் எடுத்து நோண்டுற. எதுக்கு இந்த ஃபோன் வேலை? சிக்னல் கேப்பில் ஃபோன் எடுக்கணும். ஐயோ, மறதியில் கால் பிரேக் அடிக்கிறேன், பிரேக் அடிக்கல, டக்குன்னு பயந்துட்டேன். ஏதாவது ஒரு டீ கடை தான் நிப்பாட்டணும்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. ஒரு சைடு செயின் லூஸாக இருக்குது, இன்னொரு சைடில் டிஸ்க்கு இப்படி இருக்குது. இந்த கண்டிஷனில் போக போகிறோம். இத்தனை கிலோமீட்டர், 3500 கிலோமீட்டர். மோதி பார்த்துருவோம். என்ன தம்பி, ஊற்றிடலாம்ல? இது என்ன டயருக்கு நடுவில் என்ன ஒரு விரிசு கப்பாக இருக்குது? டீ குடிச்சு முடிச்சிட்டோம். மங்களூரில் டீ குடிச்சு முடிச்சுட்டு நம்ம பைக்குக்கும் தண்ணி ஊற்றிட்டோம். ஒரு வாட்டர் பாட்டிலில் கூலிங்காக தண்ணி வாங்கி டிஸ்கில் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாப்பா பிரேக்கு. ஹேய், பர்ஃபெக்ட்டுங்க, சூப்பர். ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம பிரேக் ஃபெயிலியர் ஆகி அது வந்து அதுக்கு ஒரு சால்வ் பண்ணியிருக்கோம். அது இது வரைக்கும் நான் வந்து அதை வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். அது யூடியூப்பில் பார்த்தது, இன்ஸ்டாவில் பார்த்தேன். லடாக்கில் இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதை மறந்துட்டேன். ஆனால் லடாக்கில் ப்ராப்ளம் தான் பரவாயில்ல, நமக்கு கர்நாடகாவிலேருந்து ப்ராப்ளம் வந்துருச்சே அப்படின்னும்போது. ஆனால் டக்குன்னு அங்கே சிங்க் ஆச்சு. சரி, ஓகே. அவரும் அதான் சொன்னார், இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, ஃபுல்லாக ஏர் அடிப்பாங்க, ஓப்பன் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு டூல்ஸ் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஓப்பன் பண்ணவே தேவையில்லை, நமக்கு வந்து தண்ணி ஊற்றணுன்னு சரியாயிடுச்சு. சப்போஸ் அது வந்து தண்ணி ஊற்றியும் அவ்வளோக்கா திரும்பவும் இதே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நம்ம இன்னும் ஓப்பன் பண்ணி அது ஏர் அடித்து அதுக்குண்டான ஒர்க்கை பண்ணணும். தண்ணி பாருங்கள், இந்த மங்களூரில் பெரிய ஃபேக்ட்ரி இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வந்து போன தடவை மழை டைமில் வந்திருப்போம். மழை டைம் வந்து இந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் மலைக்கு ஒதுங்கி கோவாவுக்கு போகும்போது அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மெமரிஸ். ஸோ சூப்பராக இருக்குல்ல, கேரளா மாதிரி இருக்குல்ல, கேரளா மாதிரி இப்படி தான் இருக்கும். எல்லாமே கடல் தான். நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து கடல், ரைட் சைடில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு லேக் வரும். ஆமாம். ஆனால் இன்றைக்கி இந்த vlogல சூப்பரான, ஏற்கனவே நம்ம வந்து கோவா ரைட்லேயே நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க. வீல்ஸும் அது பெருசாக போயிருக்காது. பட்
இதில் நீங்கள் கிளியராக நான் காட்டுவேன். இப்போ நம்ம உடுப்பியை தாண்டி ஒரு சூப்பரான ஒரு பீச் இருக்குது. லெஃப்ட் சைடில் பீச், ரைட் சைடில் லேக், நடுவில் ரோடு. அந்த பீச்சில் சாதாரணமாக பீச் மாதிரி இருக்காது, அது திட்டாக கல்லெல்லாம் போட்டு சூப்பராக அழகாக இருக்கும். ஸோ அந்த பீச்சை இன்றைக்கி நம்ம vlogல பார்ப்போம். ஓஹோ, இதில் என்னென்னா வியூ பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்குது பார்க்க, அப்படியே டைவ் அடிக்கலாம் போல் இருக்குது. நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது உடுப்பிக்கு. போயிட்டு அதை பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் குடும்பம் அனுப்புகிறேன். இப்படி வந்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு விஷயம் கண்ணு தென்பட்டுச்சு. அங்கே பாருங்க சின்ன வயசில் சரோஜா சமாந்திக்காலோ அந்த வேணுங்க, தெரியுதுங்களா? இந்த சரோஜா படத்தில் வர நம்ம பிரேம்ஜி எல்லாமே, ஜெய் பிரேம்ஜி எல்லாம் போவாங்கள்ல, ஜெய் அதில் இருப்பார்னு நினைக்கிறேன். ஜெய் இல்லையோ அதில், நம்ம சிவா இருப்பார், மிர்ச்சி சிவா. அவங்கெல்லாம் போகிற இந்த வேனு அதை பார்த்தோன்னே டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அப்படியே யூட்டன் போட்டு வந்துட்டேன். அப்படி கேட்டு போகிறதான். பூ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல? இந்த மாதிரி ஒரு வேனில் ஒரு 4 பசங்க சேர்ந்துக்கிட்டு, 5 பசங்க சேர்ந்துக்கிட்டு அப்படி ஜாலியாக கோவா போனால் எப்படி இருக்கும்? ஏன் சொல்கிறேன்னா, இது கோவா போகிற ரூட்டு தான். ஆமாம், ஏன்னா இது கோவா போகிற ரூட்டு இப்படி தான். கோவாவுக்கு தான் நம்ம கோவா வழியாக தான் நம்ம போகிறோம். கோவாவுக்கும் கரெக்டாக அந்த ஒரு வேனுக்கும் கரெக்டாக சம்மந்தமாக பாருங்கள். ஸோ ஓகே, ஸ்மார்ட். நம்ம உடுப்பி வந்தாச்சு. உடுப்பிலேருந்து உடுப்பின்னு போட்டோன்னே பிரிட்ஜு மேலே ஏறி ரைட் சைடில் காட்டுது. உடுப்பி மெயினில் கூட்டு போய் நிப்பாட்டுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம உடுப்பிக்கு உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து உடுப்பியை தாண்டி நம்ம நண்பன் உட்காந்துருவான் எங்கேயோ டீ கடையில், அவனை நம்ம போய் பிடிக்கணும். ஸோ இதுதான் உடுப்பி. உங்களுக்கு காமிச்சிட்றேனே, சரிதா? உடுப்பின்னு போட்டு ஆர்ச் மாதிரி போட்டு உள்ளே ஃபுல்லாக போகுது. இதுதான் உடுப்பி. நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும் கோவாவுக்கு. ஸோ ஓகே, அவன் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு நம்ம ஃபோன் எடுத்து இது பண்ணுவோம். ஏன்னா இதில் வாட்ஸ்அப் இல்லை. நம்ம விஜய் மீட் பண்ணுறதுக்கு வந்து 600 மீட்ரு தான் காட்டுது. சாரி, 600 தான், 580 மீட்ரு காட்டுது. நமக்கு இங்கே ஒரு மெக்கானிக் ஷெட்டு, ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருக்கா? ரைட்டு, ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் போக முடியுமான்னு தெரில. அவன் சும்மா தொட்டத்துக்கெல்லாம் காசை பிடுங்குவான், ஏன்னா நல்லாவும் பண்ண மாட்டாங்க. ஆமாம், ராயல் என்ஃபீல்டு இது வரைக்கும் உருப்படியாக ஒரு வேலை பண்ணது கிடையாது, சரித்திரமே கிடையாது. ஸோ அதனால் அதை பார்க்க வேணாம், நார்மல் மெக்கானிக் ஷெட்டே போயிடலாம். ஸோ நம்ம நண்பன் வந்து அவன் தங்கியிருந்த ரூம் லொக்கேஷன் அனுப்பிவிட்டு இருந்தான் போலருக்கு. இப்போ திரும்ப கரண்ட் லொக்கேஷன் அனுப்பலாம். ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி நின்றுட்டு இருந்தான். அவனை இப்போ பிடிச்சாச்சுங்க. இது என்ன ஊருன்னு தெரியல, உடுப்பியை தாண்டி ஒரு ஊர் தான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பெரிய ஊராக தான் இருக்குது. கடைகள் அதெல்லாம் அது அதிகமாக இருக்குது. பையனுடைய வண்டி எங்கே வண்டியை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதோ உட்காந்துருக்கான் பார். தம்பி யாரா நீ? மச்சான் பயங்கரம் உட்காந்துருக்க. சாரி மச்சான், கிட்டத்தட்ட எவ்வளோ 5 நாள் ஆயிடுச்சா? சாரி மச்சான், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன கையில் சுடுது, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லை, நான் வந்து வெயிலில் உட்காந்துருக்கேன் ரொம்ப நேரமா. வெயிலில் உட்காந்துருக்கியா? சரி சரி சரி. மழை பெஞ்சு வந்துச்சு. என்ன அது பின்னாடி ஜாக்கெட்டா? ஜாக்கெட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு. குளிர் நைட்டு செம குளிர், ஹில்ஸில் தாங்க முடியல குளிர். ஸோ கிலோமீட்டரே போகாமல் வணக்கம் புதுக்கோட்டையிலேருந்து. ஸோ புதுக்கோட்டை ரைடர் நம்ம வச்சா மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ் விஜய். ஆமாம், மோட்டோ வில்லேஜ் ரைடர் விஜய் தானே? இல்லை, மோட்டோ வில்லேஜ் ரைடர்ஸ் விஜய். மோட்டோ வில்லேஜ் ரைடர் விஜய் நம்ம மச்சான் ஃப்ரெண்டு. நம்ம இப்போ சேர்ந்து ரைட் பண்ண போகிறோம். இது என்ன ஊர் மச்சான்? உடுப்பி தாண்டி ஏதோ ஒரு ஊர், என்ன குண்டாபுராவா? தப்பாக சொல்லிடுறாங்க. பேரே குண்டாபுரான்னு தான் போட்டிருக்கு. சரி 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 ஓகே. குண்டாபுரான்னு ஒரு ஊரில் நம்ம இப்போ வந்திருக்கோம். நம்ம
இப்போ நமக்கு தான் வந்து நம்ம பைக்கில் ஒரு சின்ன வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு. செயின் டைட் பண்ண வேண்டியிருக்கு. டைட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பிளான்ன்றதை நெக்ஸ்ட் இனிமேல் தான் நம்மளுடைய vlog-ஏ பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஃபுல் கியர்ஸ் இனிமேல் தான் போட போகிறேன். ரைடிங் ஜாக்கெட், ரைடிங் பேண்ட்டு எல்லாமே, க்ளவுஸ் எல்லாமே போட்டு பர்ஃபெக்டாக போட போகிறேன். நாங்கள் 2 பேரும் வடிகட்ட முட்டாளு. நீங்க 2 பேரும் எப்படி இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க? உனக்கு ரகசியத்தை சொல்லட்டுமா? நாங்கள் 2 பேரும் வடிகட்ட முட்டாளு. அந்த மாதிரி தான். ஸோ ரெடியாக இருக்க. நேஷ்னல் ஃப்ளாக்லாம் கட்டி வச்சிட்டியா பறக்குதுன்னு? ஆமாம் ஆமாம். அங்கே போய் ஆமாம் அங்கே போய் இது பண்ணிக்கலான்னு. அதுக்கப்புறம் அங்கே ஏறும்போது அவுத்துருக்கலாம். சரி சரி சரி, அதான் கரெக்டாக இருக்கும். கேரளாலேருந்து வரல? எந்தெந்த வழியாக வந்த கேரளாலேருந்து? கேரளா கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ணேன். கன்னியாகுமரிலேருந்து கோவளம், கோவளத்துலேருந்து ஆலப்புழா, ஆலப்புழாலேருந்து கொச்சி, கொச்சி வந்துட்டு கோழிக்கூடு, கோழிக்கூடுக்கு திரிசூர். ஓகே ஸ்மார்ட். நம்ம வந்து டீ வடை சாப்பிட்டோம். உண்மையிலே சொல்கிறேன், நம்ம இங்கே இருக்க கடைகளில் சாம்பார் சட்னி வடை 2 வடை சூப்பராக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட். அந்த சாம்பாரே ஒரு மாதிரி இனிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு உடுப்பியில். ஸோ நம்ம மச்சானை பார்த்து இது கேமராவில் பேட்ரி வந்து டவுன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேட்ரி மாற்றிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் யூடியூப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கன்னா தெரியும், கோவா போகும்போது ஒரு சூப்பரான ஒரு பீச் பார்த்துருப்போம். அந்த பீச்சே மறந்துட்டேன் பேர். அந்த பீச்சு போய் அங்கே அந்த இடத்துல போய் நான் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். நான் அதான் சொன்னேன், நான் இன்னும் ப்ராப்பராக ரெடி ஆகலை வச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரைடிங் கியர்ஸ் எல்லாம் அப்டேட் போட்டுக்கிறேன் ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொல்லிவிட்டு நம்ம பைக்லேயும் ஒரு சின்ன வேலைகள் இருக்குது. செயின் டைட் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சில வேலைகள் இருக்குது. அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க போட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது இந்த மேங்களூர் டு கோவா போகிற ரூட்டில் தான் இருக்குது. எல்லா பீச்சும் இருக்குது. அதில் சொல்கிற பீச்சில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ் வர என்னென்ன பீச் இருக்குதோ அது எல்லாமே இந்த லைனில் தான் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது இந்த மாதிரி ஒரு பாலம் மட்டும் கிடையாதுங்க. இதோட 5-6வது பாலம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அழகழகான பிளேஸு, இடங்கள் எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த கோவா போகிறது, கோவானா ஒன்று வெறும் பார்ட்டி லைஃப் மட்டுமே கோவா கிடையாது. நார்த் கோவா, சவுத் கோவா 2 இருக்குது. பார்ட்டி லைஃப் என்ஜாய் பண்ணுறது, சரக்கு அப்படி இப்படின்றது அது ஒன்று தனியாக இருக்குது. இன்னொன்று இயற்கையாக இந்த தூஸ்டார் வாட்டர் ஃபால்ஸு, இயற்கையை ரசிக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. இது ஒரு நார்த்து சவுத் 2 இருக்குது. நீங்கள் புதுக்கோட்டையா? அட நம்ம திண்டுக்கல். நான் தேனி, போடி நாயக்கனூர். தேனி பக்கத்தில் போடி நாயக்கனூர் இருக்குல்ல. சரி ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு வழியாக நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. புதுக்கோட்டை நம்பரை பார்த்துட்டு, நமக்கு தான் நம்பரே பிளேட்டே இல்லையே. வந்துருச்சு. இந்த பீச் தான் அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த பீச் வந்துருச்சு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு இந்த பீச். ஸோ மச்சானுக்காக நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பீச் இருக்கா, இங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுக்க நல்லா இருக்கும் அப்படின்னு. பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடில் பீச்சு, ரைட் சைடில் வந்து லேக்கு. வேற லெவலுக்கு. முதல்ல ஓப்பனில் இருந்துச்சு, இப்போ அடைச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போன தடவை வரும்போது ஃபுல்லாகவே ஓப்பனில் இருந்துச்சு. எல்லாருமே போய் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்கன்னு தெரில. நிறைய பேர் யாராவது இறந்து போக வாய்ப்பு இருக்குது. அது அந்த மாதிரி நடந்திருக்கும் போல இருக்கு. இங்கே ஆபத்தான டேஞ்சர்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. உள்ள இன்சைட் வழி ஜாஸ்தி. ஓ க்ளோஸ் சைட். ஒரு 1 இயருக்கு லேட்டர் ஃபுல் ஓப்பன்.
10 days அப்போ ஓப்பனா? ஓகே ஓகே. ஒரு தண்ணி அதிகமாக இருந்தனால தான் லாக் பண்ணி வச்சுருக்காங்களா? 10 டேஸ்க்கு அப்புறம் இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறோம். பாம்பே ஸ்வீட். ஹிந்தி, அவனுக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தி பேசுகிறான். நமக்கு அதை கேட்க தெரியும், கேட்டுட்ருப்போம். ஸோ ஃபுல்லாகவே இதாக இருக்குது. நம்ம ஆனால் அந்த சைடில் ஓப்பனில் இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். ஸ்வீட் கார்ன் சாப்பிட முடியாது, நம்ம எப்படி சாப்பிட்டு போக முடியும்? நம்ம அங்கே போய் ஓப்பன் பிளேஸ் இருக்கான்னு பார்ப்போம். திஸ் ரிவர், அதான் அது சொல்கிறாங்க. ரைட் சைடில் ரிவரு, நடுவில் ரோடு, இந்த சைடு கடல், லெஃப்ட் சைடில் கடல். நன்றி அண்ணா, தன்யவாதா. தேங்க்யூ. ஏன்னா இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணல, போடா நீங்கள் பார்த்துட்டு போங்கடா, ஆமாம் ஒரு கடமைக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கே ஒரு தனி பாராட்டுக்கள் அண்ணனுக்கு. ஸோ அந்த லைனில் தான் அந்த ரிவர் வரும். ட்ரோன் ஷாட்லாம் அடித்தோம்னா சும்மா மஜாவாக இருக்கும். இப்போ எங்கே நிப்பாட்டுறதுக்கு இடம் தெரியணும். இன்னொன்று நம்ம போகணும். இப்போ ஓட்டையெல்லாம் போட்டு உள்ளே போயிருக்காங்க. அந்த அச்சம் என்பது மடமையிட படம் பார்த்துருப்பீங்களா, நம்ம தலைவர் சிம்பு படம். அந்த படத்தில் அந்த இடத்துல தான் அந்த ஓப்பன் பிளேஸு, அந்த பீச்சுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில். ஸோ அங்கே இருந்துட்டு அப்படியே வந்து இங்கே என்ன ஓப்பனில் இருக்குது, இதேந்திரா அது மாட்டலாது. இங்கே அப்படியே நிப்பாட்டு வேணா, இறங்கி போய் ஃபோட்டோஸ் எடுப்போம். அங்கே ஒரு போலீஸ் வண்டி நிற்கிது. ஓகே, ஸ்மார்ட். இங்கே இறங்கி வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். அதுக்குள்ளே போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து ஒன்றுமே சொல்ல, ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனாங்க. என்னென்னா, இது ரொம்ப பாரிஷ் அதிகமாக இருக்குது, அதாவது தண்ணி அதிகமாக இருக்குது மழை பெஞ்சதில், அதனால தான் உள்ளே தடை பண்ணியிருக்காங்க. இல்லைனா மற்ற நேரத்தில் எல்லாம் இறங்கிலாம் எடுக்கலாம். இன்னும் ஒரு 10 டேஸில் வந்து ஃபுல்லாகவே அலோவ் பண்ணிடுவாங்களா இறங்குறதுக்கு. அதனால் இங்கேருந்து எடுத்துக்கங்கன்னு சொல்லி ரொம்ப ஹம்பிளாக சொன்னாங்க. ஸ்வீட் போலீஸ். அதனால் வந்து அவங்கள பாராட்டத்தக்கணும். அதே மாதிரி நாங்கள் சூர்யாவுக்கு விஜய்க்கு மட்டும் ஒரு செம்ம வீடியோ ஒன்று மாட்டிச்சு. செம்மையாக ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கே பிடிச்சிருந்துச்சி. அந்த மாதிரி ஷாட்டில் என்ன பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சேன். ஆனால் அதுக்குள்ளே போலீஸ் வந்துட்டாங்க. ஆனால் அவனுக்கு எடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம நண்பன் தானே. நம்ம நண்பனுக்கு நம்ம ஃபோனில் ஒரு பக்காவாக ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீடியோவுக்கு இந்த அச்சம் என்பது மடமையால் தள்ளி போகாத பாட்டை போட்டு விட்டோம் வச்சுங்களேன், சும்மா மிரட்டலாக இருக்கும். கண்டிப்பாக அதை அவன் பார்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். இன்னொன்று கொஞ்சம் தள்ளி கூட அங்கே வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சால் கூட எடுக்கலாம். எனக்கும் ஒரு வீடியோ சூப்பராக அமைஞ்சிச்சு, அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் எடுத்த இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. தொடர்ந்து இன்ஸ்டாவிலையும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிட்டு தொடர்ந்து மெசேஜ்லாம் பண்ணிகிட்ருங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுவேன். நம்ம எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பாண்டிங்காக இருப்போம். நான் என்ன நினச்சேன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து குளிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணேன். ஆனால் இங்கே குளிக்க இப்போ அலோடு இல்லை, ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்குது. இது ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு பீச்சுங்க. இந்த பீச்சை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா மங்களூர் டு கோவா போகிற லைனில் தான் இந்த ஒரு பீச் இருக்குது. ரைட் சைடில் லேக் வரும். ரைட் சைடில் லேக்கு, லெஃப்ட் சைடில் கடல். நடுவில் கடல் மட்டும் தமிழில் சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் பீச், நடுவில் ஹைவே ரோடு. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதாவது இதெல்லாம் ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா தான் இதோட ரொம்ப அழகாக அப்படியே நம்மளால் கண்கொள்ளா காட்சியை பார்க்க முடியும். ட்ரோன்லாம் இல்லைன்னா நார்மலாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறது சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்க, தூரத்தில் ஒருத்தர் இந்த கடற்கரையில் வலையை போட பார்க்குறாரு. மீன் பிடிப்பார்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த உங்கள் பேர்? எபீஸ்ராஜ். எந்த ஊர்? திண்டுக்கல். திண்டுக்கல் சொன்னீங்கல்ல, நீங்களும் திண்டுக்கலா?
நீங்கள் திண்டுக்கல், நான் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர். ஓகே, லவ் யூ ஸோ மச். கண்டிப்பாக நீங்கள் நிப்பாட்டி பேசுனதே ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நல்லா படிங்க, ஃப்யூச்சரில் நல்லா வாங்க. ஓகே ப்ரோ, லவ் யூ லாட்ஸ். ஓகே ஸ்மார்ட். இந்த பீச்சிலேருந்து அப்படியே நம்ம பொறுமையாக போகிறோம். அங்கே பாருங்கள், நம்ம இறங்குனதுக்கே சொல்கிறாங்களே, அங்கே 2 பேர் குளிச்சுட்ருக்கு. ஓ, அவங்க மீன் பிடிக்கிறவங்க. ஓகே ஓகே, அவங்க வந்து மீன் பிடிக்கிறவங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு தான் புதுசாக வர்றவங்க மட்டும்தான் அலோடு இல்லை. மீனவர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நிலம் தான் கடல் தான் நிலம், அந்த மாதிரி. ஸோ ஓகே ஸ்மார்ட். நம்ம அப்படியே பொறுமையாக கிளம்பிகிட்ருக்கோம். உங்களுக்கு அந்த லேக்கை காட்டுற மாதிரி. இதோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு லேக். லவ் யூ ப்ரோ, தன்யவாதா. கர்நாடகா மக்கள் ரொம்ப ரொம்ப அன்பானவங்க தான். கர்நாடக மக்கள் ஃபுல்லாக லேக்கு தாங்க. அங்கேருந்து அப்படியே லேக் வருது. அது உங்களுக்கு பார்த்தா ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா தான் தெரியும். நமக்கு நார்மலாக பார்க்க தெரியாது. ஆனால் ட்ரோன் ஷாட்டில் பார்த்தோம், ஹைட்டை விட்டோம், பறக்க விட்டோம், சும்மா வேறு லெவலில் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம டிஜே ட்ரோன் கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுறோம். நிறைய அப்டேட் இருக்குது. லேப்டாப் இருக்குது, ட்ரோன் இருக்குது, நிறைய ஒன்றுனா அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்த ரைடு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ பார்க்கலாம். ஸோ அங்கே வெஹிக்கிள்ஸ்லாம் போகுது, ஆட்டோ ஒன்று போகுது. அங்கே பார்க்கும்போது நல்லாயிருக்கும் போல இருக்குது. அப்படியே வில்லேஜ் போகுதுங்க, உள்ள வில்லேஜ் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. வியூ பாருங்க, நல்லா இருக்குல்ல. அங்கே நின்று பார்க்குற மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு நாய் ஒய்யாரமாக ஹாயாக காற்று வாங்கிட்டு இருக்காரு பாருங்க. ஒரு பைக்கர்ஸ் இங்கே நிற்கிறாப்புல. அப்படியே இங்கே கொஞ்சம் சில் பண்ணுற மாதிரி தான், சாப்பிட்டுக்கிட்டே சில் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப். வியூ பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இதோட முடிச்சு இந்த பீச் இதோட முடிஞ்சு. அப்புறம் நம்ம அப்படியே ரோடு கட் ஆயிரும். கொஞ்சம் தூரம் தான், ஆனால் நல்லாயிருக்கும். விஜய் அப்படியே டிச்சு கொடு. ஸோ பறக்கலாம், அவ்வளோதான்.